பொருளாதாரம் என்பது பணத்துக்கு பின்னாடி வர்றது பொருளாதாரம் இல்ல. எதை வேண்டுமானாலும் பணமாக மாற்றக்கூடிய அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறது பேர் தாங்க பொருளாதாரம். வேறுபாடு புரியுதா? இந்த உலகத்தில் பணக்காரர்கள் யாரும் பணத்தை கையில் வைத்திருப்பதில்லை. பணக்காரர்கள் யாரும் தங்கத்துல மோதிரம் போட்டுக்கிறதுல, வைரத்துல நெக்லஸ் போட்டுக்கிறதுல, தங்கத்தை போட்டு நீங்க ரோட்ல போனீங்கன்னா நீங்க ஏழைன்னு அர்த்தம். பணக்காரர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னா நாடுகளை கையில் வைத்திருக்கிறார்கள், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். நம்ம பொருளாதாரம் என்பது அனைத்தையும் கையில் வச்சுக்கிறது தான். உலகத்தினுடைய மிக மூத்த பொருளாதார நூல்கள்ல ஒரு நூலை உருவாக்கணும் ஒரு தமிழன். ஆனா தமிழர்களுக்கு இது தெரியுமா? இதோட பெரிய அம்மா இருக்க முடியுமாங்க? இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் மேல அர்த்தசாஸ்திரம் ஒரு நூல் எதுக்கு மிக முக்கியமானதுன்னா, ஒரு நாட்டை எப்படி பிரிக்கிறது, யார் யாரை எந்தெந்த பதவியில வைக்கிறது, அவங்களை எப்படி கண்காணிக்கிறது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் அது. அப்போ தமிழர்களிடமிருந்து ஒரு இசை பறிக்கப்படுது, ஒரு மருத்துவம் அப்படியே பறிக்கப்படுது, ஒரு பொருளாதார நூல் பறிக்கப்படுது. எப்படி பறிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம்னா ஒரு உதாரணம் சொல்றேன். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திராவிடம்னு ஒரு கோட்பாடு சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம எல்லாம் திராவிடர்கள். திராவிடம்ங்கிற சொல்லுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு 3 இடம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்துட்டு தேசிய இயக்கத்துல இருக்கு பாருங்க, திராவிட. இல்லாட்டி தமிழ் தாய் வாழ்த்துல பாருங்க, திராவிடங்கள் திருநாடுன்னு வந்திருக்கு. அதுவும் இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பழமையா சொல்லுங்கன்றப்போ குமரில பட்டர்னு ஒருத்தவர் அவரு திராவிடன் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. மூணாவதா இந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். பொருளாதாரம். பொருள்னா என்னங்க? பொருளாதாரம் படிக்கிறோம் இல்லைங்களா? பொருள்னா என்ன? சொத்து பொருள். சரிங்களா? எது சொத்து? நான் என்ன கேக்குறேன், அது பணம்னு நீங்க சொல்றீங்க, அது காகிதம் தானே இல்லைங்களா? ஒரு காகிதம் ஒரு வங்கியை ஒத்துக்கிறப்ப அது பணமா மாறுதா இல்லையா? இன்னொரு காகிதத்துல ஒருத்தர் கையெழுத்து போறப்ப செக்கா மாறுதா இல்லையா? இன்னொரு காகிதத்துல ஒருத்தர் கையெழுத்து போறப்ப பத்திரமா மாறுதா இல்லையா? இல்லைங்களா? அப்ப ஒரு காகிதம் உங்க கண்ணு சொத்தா தெரியுது, ஆனா அது காகிதம் தானே. ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு 1000 நோட்டு கழுதிட்டு கொடுங்க, பேப்பரை கழுதிட்டு கொடுங்க, சாப்பிடுதா இல்லையான்னு பார்ப்போம். சாப்பிடுது இல்ல? அப்போ காகிதம் தானே. காகிதம் எப்படி நம்ம கண்ணுக்கு வந்துட்டு பணமா தெரியுது, சொத்தா தெரியுது? இல்லைங்க, அர்த்தம்னாலே பணம் தான் அர்த்தம். புரியுதா? அவங்க அர்த்த சாஸ்திரம் ஏன் பேர் வச்சாங்கன்னா அர்த்தம்னா பணம் அப்படின்னு அர்த்தம். பணம் என்று இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நாம் எதுக்காவது ஒண்ணுக்கு மதிப்பு கொடுத்தோம் அப்படின்னா அது பணம் அல்லது பொருளா மாறுது. ஒரு சிற்பி செதுக்கி முடிக்கிற வரைக்கும் அது கல்லு. கோவில் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிட்டோம்னா ஒரு மனுஷன் நம்ம கூடவே இருக்கிறான், அவனுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சோம்னா புரியுதா உங்களுக்கு? அப்போ பொருளுடைய மதிப்பு எங்க இருக்குன்றதுக்கான வரையறையை யார் சொல்றாங்கன்னா திருவள்ளுவர் சொல்றாரு. பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். ஒரு நான் மேட்டரை ஒரு விஷயம் மேட்டரா மாத்த முடியும்னா அதுதான் மேட்டர். புரிஞ்சா? பொருள் அல்லவற்றை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப நம்ம இன்னைக்கு பணத்துக்கு பின்னாடியே ஓடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு இந்த பணத்தை செல்லாதுன்னு அறிவிக்க முடியும். அறிவிச்சாங்களா இல்லையா? 1000 நோட்டுல நம்ம பொய்கள்லாம் முடிச்சோமா இல்லையா? புரியுதா உங்களுக்கு? அப்ப பொருளாதாரம் என்னன்னா பொருள்ங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். பொருளாதாரம் என்பது பணத்துக்கு பின்னாடி வர்றது பொருளாதாரம் இல்ல. எதை வேண்டுமானாலும் பணமாக மாற்றக்கூடிய அதிகாரத்தை கையில் வச்சுக்கிறது பேர் தாங்க பொருளாதாரம். வேறுபாடு புரியுதா? இந்த உலகத்தில் பணக்காரர்கள் யாரும் பணத்தை கையில் வைத்திருப்பதில்லை. பணக்காரர்கள் யாரும் தங்கத்துல மோதிரம் போட்டுக்கிறதுல, வைரத்துல நெக்லஸ் போட்டுக்கிறதுல, தங்கத்தை போட்டு நீங்க ரோட்ல போனீங்கன்னா நீங்க ஏழைன்னு அர்த்தம். பணக்காரர்கள் என்ன வச்சிருக்காங்கன்னா நாடுகளை கையில் வைத்திருக்கிறார்கள், அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். நம்ம பொருளாதாரம் என்பது அனைத்தையும் கையில் வச்சுக்கிறது தான். ஒரு நம்ம நாட்டுக்கு போறோம் அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் தெரியல அப்படின்னா நீங்க பணக்காரர்கள் நம்பிக்கலாம், ஆனா நீங்க பணக்காரர்கள் வாழ முடியாது. இதுதான் வேறுபாடு. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருளாதாரம்னா என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு பழங்குடியின வாழ்க்கை முறைதான். நாட்டுல அரசாங்கத்தை எப்படி அமைக்கிறது, பொருளாதாரத்தை எப்படி பாத்துக்கிறதுன்றதெல்லாம் கிரீக்ல இருந்தும் ரோமன் கிட்ட இருந்தும் இந்தியாவை சேர்ந்தவங்க கத்துக்கிட்டாங்கன்னு 18வது நூற்றாண்டு வரைக்கும் அனைத்து வரலாற்று நூல்களும் சொல்லிச்சு. இன்னைக்கு யாராவது அப்படி சொல்றாங்களா?
சொல்றது இல்ல. அதுக்கு என்ன காரணம்? அதற்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு நூல் தான், அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூல். இந்த அர்த்த சாஸ்திரம் நூலை பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல மெகஸ்தனிஸ் வந்து இந்திக்கான ஒரு புத்தகம் எழுதினார், கிரேக்கத்துல இருந்து வந்தவர். அவரு அர்த்த சாஸ்திரம் ஒரு புத்தகம் எழுதுன்னு எழுதுறாரு. இது அசோகர் காலத்துக்கு முன்னாடி. கிபி 12வது நூற்றாண்டுல ஹேமச்சந்திர சூரி அப்படின்ற ஒரு சமணர் வந்துட்டு எழுதுறப்போ அர்த்த சாஸ்திரம் புத்தகத்தை பத்தி நிறைய எழுதியிருக்கிறாரு. 12வது நூற்றாண்டுக்கு பிறகு அர்த்த சாஸ்திரம் நூல் காணாம போயிட்டு யார்ட்டையுமே இல்ல. அப்ப எல்லாரும் வந்து அர்த்த சாஸ்திரம் தான் சொல்லுவாங்க. அர்த்த சாஸ்திரம் எங்களுக்கு ஒரு புத்தகம் இருந்துச்சிங்க அப்படின்னா புத்தகத்தை எடுத்துட்டு நான் ஒத்துக்கிறேன். அர்த்த சாஸ்திரம்ங்கிறது இந்தியர்களுடைய கற்பனை, இந்தியர்களின் அபார கற்பனைக்கு எடுத்துக்காட்டு அர்த்த சாஸ்திரம் பற்றிய கற்பனை ஆகும்னு எழுதினாங்க. இப்படி இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நாள் மைசூர்ல பாத்தீங்கன்னா கீழே நாட்டுவியல் ஆராய்ச்சி நிறுவனம்னு ஒரு நிறுவனம் 1891 ஆண்டுல தொடங்கப்பட்டது. அதுல சாமா சாஸ்திரி அப்படிங்கிற ஒரு நூலகரா இருக்கிறாரு. அவர் 1904 ஆண்டுல ஒரு ஓலைச்சுவடியை கண்டெடுக்கிறாரு. அந்த ஓலைச்சுவடியோட அட்டையில அர்த்த சாஸ்திரம்னு எழுதப்பட்டிருக்கு. 1909 ஆண்டுல அந்த ஓலைச்சுவடியோட பதிப்பித்தார். 1915 ஆண்டுல அந்த அர்த்த சாஸ்திரம் ஒரு புத்தகம் வந்து பல்வேறு மொழிகளுக்கும் மொழிபெயர்க்கப்பட்டு போனது. அது வரைக்கும் ராஜதந்திரத்துக்கு வந்து ஒரே நூல் இருந்தது, மாக்கியவெளி எழுதின தி பிரின்ஸ் அப்படிங்கிற புத்தகம் தான். இந்த நூல் வந்ததுக்கு பின்னாடி இந்த பிரின்ஸை விட பழமையான நூல், இந்த பிரின்ஸை விட ரொம்ப ஆழமான நூல் அப்படின்னு சர்வதேச சமுதாயம் சொன்னிச்சு. இன்னைக்கு யாரும் இந்தியாவில இருந்து வரக்கூடியவங்களை பார்த்து உனக்கு நான் தான் நிர்வாகம் சொல்லி கொடுத்தேன், நான் தான் பொருளாதாரம் சொல்லி கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. இந்தியாவோட இன்கம் டாக்ஸ்க்கான லோகோ என்னன்னு பாத்தீங்கன்னா சாணக்கியர் தான். இப்ப சாணக்கியர் வந்து சொன்னது அவர் என்னமோ சொன்னாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? இப்ப நம்ம காரியம் சாதிக்கணுங்க ஒருத்தவர்கிட்ட, எப்படி காரியம் சாதிப்பீங்க? அதுக்கு வழி சொல்லுவாங்க, சாமதான பேத தண்டம். சாமதான பேத தண்டம்னா என்ன அர்த்தம்? இது நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப இது யார் சொன்னது நமக்கு? அர்த்த சாஸ்திரத்துல சாணக்கியர் பகைவரை விழுவதற்கு 7 வழிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. அதுல முதலாவது என்னன்னா சன்மானம், சாமம், சன்மானம் கொடுக்கிறது. அதுக்கு அடுத்தது தண்டனை கொடுக்கறது. பகைவருக்கு நமக்கு அதிகாரம் இருக்குன்னா தண்டனை கொடுத்து அவனை வென்று இருந்தலாம், அவன் தீ உள்ள போட்டா நம்ம தான் வந்துருவோம். மூணாவதா இருக்கிறது வந்துட்டு தானம், அதாவது லஞ்சம். நம்ம ஊர்ல லஞ்சம்னு சொல்லலாம், இங்க வேற வேற பேர்ல சொல்றாங்க தானம். அதுக்கு அடுத்தது பேதம். அப்படின்னா ஒரு 4 பேர் உங்ககிட்ட ஒன்னா வரான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 பேர்கிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி உடச்சு விட்டுருது. இப்ப தமிழ்நாட்டுல தான் நடக்குது, பாக்குறோம் இல்லைங்களா? அது பேதம். அதுக்கு அடுத்து இருக்கிறது மாயம். நான் ரொம்ப பலமா இருக்கிறேன், எதிரி பலவீனமா இருக்கிறான், அவன் வர்றப்போ நான் இன்னும் பலவீனமா இருக்க மாதிரி அவனுக்கு காமிப்பேன். பார்த்துட்டு அந்த தாத்தனும் உள்ள வந்து ஒண்ணுமே இல்லாம போறான்னு, அதுக்கு பேரு மாயம். அதுக்கு அடுத்ததான் என்கிட்ட பலமே இல்லைங்க. செகண்ட் வேர்ல்டு வார் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இந்த பிளைட் எல்லாம் வச்சிருப்பாங்க, கப்பல்ல இருந்து பிளைட் மேல போகணும், ரொம்ப இடையா இருக்கலாம் தூக்கி போடுன்றப்போ முதல்ல துப்பாக்கி தள்ளி தூக்கி போட்டாங்க. இந்த பிளைட்ஸ்ல வந்து துப்பாக்கி இல்லாம வருதுன்றத மேல இருந்து பார்த்தா என்ன பண்ணுவான்? வழக்கமா அதை வெட்டி துப்பாக்கி மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சாங்க அமெரிக்காவில. எதுக்குன்னா அவன் பிளைட்டை பார்த்து பயப்படுவான் அப்படியே. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா இந்திரஜாலம் அப்படின்னு பேரு. இதை 7ஐயும் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சாணக்கியர் சொல்றாரு. அதுல முதல் 4 மட்டும் எடுத்து நமக்கு வந்து சாமதான பேத தண்டம்னு இருக்குப்பா, ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கன்னு சொல்றாங்க. அப்ப சாணக்கியர் நாம வந்துட்டு படிக்காம கடந்து போயிட முடியுமா? அப்ப இந்தியாவினுடைய முதலாவது பொருளாதார நூல் கிமு 4வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட நூல் என்று சொல்லப்படக்கூடிய நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். அர்த்த சாஸ்திரத்தை பத்தி தமிழர்கள் ஆகிய நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு கேள்வி வரலாம் இல்லைங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். கிபி 2வது நூற்றாண்டுக்கு முன்பாக சமஸ்கிருதத்துக்கு எழுத்து வடிவம் இருந்ததற்கு எந்த சான்றும் கிடையாது. சமஸ்கிருதத்தினுடைய பழமையான எழுத்து வடிவம் வந்து கிபி 2வது நூற்றாண்டுல வருது. வட இந்தியாவில பாத்தீங்கன்னா அசோகர் காலத்துல வெட்டப்பட்டதான் முதலாவது கல்வெட்டு. அசோகர் காலம் வந்துட்டு கிமு 3ஆம் நூற்றாண்டு. முன்னாடி வட இந்தியாவில எழுத்து ஒண்ணு கிடையாது. இந்த நூல் எழுதப்பட்ட காலகட்டம் கிமு 4வது நூற்றாண்டு. கிமு 4வது நூற்றாண்டுல வடக்குல எவனுக்குமே படிக்க தெரியாதுங்க. அப்ப கிமு 4வது நூற்றாண்டுல வட இந்தியாவில அர்த்த சாஸ்திரங்கிற ஒரு நூலை ஒருத்தவங்க எழுதியிருக்க முடியுமா? அப்ப அர்த்த சாஸ்திரத்தை எழுதின சாணக்கியர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? அப்ப இந்த அர்த்த சாஸ்திரத்தை பத்தி கிபி 12வது நூற்றாண்டுல ஹேமச்சந்திர சூரி எழுதின குறிப்பு என்னன்னா, சாணக்கியரை வட இந்தியர்கள் என்னன்னு கூப்பிடுறாங்கன்ற குறிப்பு. நம்ம இன்னைக்கு வந்து தமிழர்கள், சமஸ்கிருதம் பேசுறவங்களுக்கு நம்ம திராவிடர்கள், ஏன்னா அவங்க வாயில லகரம் நுழையாது. பிராகிருதம் பேசுறவங்களுக்கு நம்ம திருமலர்கள். இப்போ வந்துட்டு ஒரு கல்வெட்டு இருக்கு, அதுல வந்துட்டு திரிமில தேச சங்காதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. திரிமில தேசம்னா தமிழ் தேசம் தான், அவங்களுக்கு தமிழ்னு சொல்ல வராது. சாணக்கியர் வந்து ஹேமச்சந்திர சூரி என்னன்னு சொல்றாருன்னா, சாணக்கியரை திரிமிழா என்று ஒரு குறிப்பிடுகிறார். திரிமிழானா தமிழ்நாட்டை சேர்ந்தவன் என்ற அர்த்தம்.
இதற்கு பின்பாக ஏஎஸ்பி ஐயருங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தகத்தோட பேர் வந்து சாணக்கியரும் சந்திரகுப்தனும் அப்படிங்கிறது பேரு. அதுல அர்த்தசாஸ்திரத்துல சாணக்கியர் சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சுட்டு அவர் எந்த ஊரை சேர்ந்தவரா இருக்காரு அப்படின்னு தேடுறாங்க. இப்ப நம்ம வந்துட்டு சில விஷயத்த நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனாலும் நம்ம பேசுறப்ப அதுல இருந்து அந்த மொழி வந்து வெளில வந்துடும். இப்ப நான் வீட்டுக்கு போயிருந்தா 4 நிமிஷத்துல அவங்க கோயம்புத்தூர்னு எனக்கு தெரிஞ்சுங்க. அவங்களுக்கு நான் கோயம்புத்தூர்னு சொல்றதுக்கு அடுத்த 10 நிமிஷம் ஆச்சுங்க. நான் எப்படி கண்டுபிடிச்சேன் இல்லைங்களா? ஒவ்வொருத்தவங்க வாயில அந்த மொழி இருக்கும். புருஷ ராவண உடம்புல அம்பு பாஞ்சிருக்கு. மண்டோதரி வந்து அம்பு எப்படி போச்சுன்றத சொல்றப்போ அம்பு இழைத்தவாறு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இழைத்தவாறு போச்சுன்னு சொல்றாங்கன்னா, மண்டோதரியோட அப்பா வந்துட்டு தச்சு கலைஞர், பயனோட பொண்ணுதான் மண்டோதரி. புரியுதா அவங்களுக்கு? அப்ப அவங்களுக்கு அந்த மொழி வரும். இப்போ போலீஸ்கார குழந்தை எப்படி கொஞ்சுவாரு? அப்ப சாணக்கியருடைய மொழி எப்படி இருந்தது, அவர் எதை பயன்படுத்தினாருன்னு பாக்குறப்போ மக்களுக்கு குமரி வழிபாடு மிக அவசியமானது அப்படின்னு சொல்றாரு. குமரி தீவு வந்து எங்க இருக்கு? கன்னியாகுமரியில. சரிங்களா? அடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, கொச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகளினுடைய பெயர்களும் ஆறுகளினுடைய பெயர்களும் அவருடைய நூல்ல வருது. இப்ப இந்த குமரி வழிபாடு அவசியம் இவர் சொல்றது, இவர் நூல்ல வரக்கூடிய 6 மலைகள், இவர் திருமிழர் என்று சொல்லப்படக்கூடியது, இதெல்லாம் வச்சுட்டு முசிறிக்கு அருகில் இருக்கக்கூடிய கொடுங்கோளூர் பகுதியை சேர்ந்தவர் சாணக்கியர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்துல கேரளான்னு ஒரு மாநிலமோ அல்லது மலையாளிகள் ஒரு இனமோ இல்ல, அது வந்து சேர நாடுன்னு அழைக்கப்பட்டது. அதிலிருந்து இந்தியாவின் முதலாவது பொருளாதார நூலை உருவாக்கியவர் ஒரு சேர நாட்டு தமிழர் என்ற தகவல் நமக்கு கிடைக்கின்றது. உலகத்தினுடைய மிக மூத்த பொருளாதார நூல்கள்ல ஒரு நூலை உருவாக்கணும் ஒரு தமிழன். ஆனா தமிழர்களுக்கு இது தெரியுமா? இதோட பெரிய அம்மா இருக்க முடியுமாங்க? இல்லைங்களா? இது எல்லாத்துக்கும் மேல அர்த்தசாஸ்திரம் ஒரு நூல் எதுக்கு மிக முக்கியமானதுன்னா, ஒரு நாட்டை எப்படி பிரிக்கிறது, யார் யார் எந்தெந்த பதவியில வைக்கிறது, அவங்களை எப்படி கண்காணிக்கிறது, எல்லாமே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நூல் அது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப சிறிய நிலப்பகுதியை நம்ம கிராமம்னு பிரிக்கிறோம் இல்லைங்களா? இந்த கிராமம் என்ற சொல் வந்து அர்த்தசாஸ்திரத்திலிருந்து பிறந்த சொல். அதனால கிராமம்ங்கிறது சமஸ்கிருதம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கிராமம்னா சமஸ்கிருதம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிராமம் என்ற சொல் அர்த்தசாஸ்திரத்துக்கு எப்படி போச்சுன்னு பாக்குறப்போ ஒரு மிக முக்கியமான செய்தி நமக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் சிறிய நிலப்பகுதியை காமம் என்று சொன்னார்கள். கண்டியில வந்து ஒரு கோயில் இருக்குங்க, கண்டி கதிர்காமம். இப்ப காமம்னா என்ன அர்த்தம்? ஒரு சின்ன ஊரை குறிப்பிடக்கூடிய சொல்லு வந்து காமம். அந்த காமம்ங்கிற சொல்ல இவரு கிராமம்னு கொண்டு போறாரு வடக்குக்கு. வடக்குல இருந்து நமக்கு அது கிராமம் அப்படின்னு வருதுங்க. நீ கிராமம் என்ற சொல் வட சொல் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அதன் மூலச்சொல்லாகிய காமம் என்பது தமிழ் சொல் என்பது தெரியவில்லை. அப்போ தமிழர்களிடமிருந்து ஒரு இசை பறிக்கப்படுது, ஒரு மருத்துவம் அப்படியே பறிக்கப்படுது, ஒரு பொருளாதார நூல் பறிக்கப்படுது. எப்படி பறிக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம்னா ஒரு உதாரணம் சொல்றேன். அர்த்தசாஸ்திரம் ஒரு நூல் வந்து ஒரு நூலகருக்கு திடீர்னு கிடைக்குதுங்க. ஒரு நூல் வந்து நூலகருக்கு கிடைக்குதுன்னா அந்த நூல் யாருக்கிட்ட இருந்து கிடைச்சதுன்றது அவர் சொல்றது முறை இல்லையா? இந்த நூலை பதிப்பித்த ஷியாமா சாஸ்திரி அவர்கள் உலகம் முழுக்க பிரபலம். பல்வேறு நாடுகள்லயும் அவர் வந்து போட்டிருக்காங்க. அவர் அந்த நூலை கொடுத்தது யாருன்னு கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை சேர்ந்த பண்டிகர் ஒருவரிடமிருந்து இது பெறப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாரு. தஞ்சாவூர்ல இருந்து போன ஒரு புத்தகம், ஆனா அது தமிழனோட புத்தகம் சொல்றதுக்கு நமக்கு முடியல. அப்ப எல்லா நூல்களும் சமஸ்கிருதத்துக்கு நம்ம எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சமஸ்கிருதத்துல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சூத்திரம் வச்சிருக்காங்க. என்ன சூத்திரம்னா, ஒரு மொழி சொல்ல இன்னொரு மொழிக்கு எப்படி திருடுறது இல்லைங்களா? இப்போ ஒரு பேர் இருக்கும், ஒரு பேரு தமிழ்லயும் இருக்கும், சமஸ்கிருதத்திலயும் இருக்கும், பிராகிருதத்திலயும் இருக்கும். ஆனா அந்தந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு மட்டும் மாத்திப்பாங்க. இப்ப பாக்குறோம் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு பெயர் வந்துட்டு முழுசா முடியுது, ஒற்றுல முடியுது அப்படின்னா தமிழ் பெயர். முருகன் தமிழ் பெயர். சமஸ்கிருதத்துக்கு இருக்கப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முருகா அப்படின்னாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு போயிடும், அதுவும் ஹா போட்டுருவாங்க. அப்பதான் வலுவா தெரியும் இல்லைங்களா? ஏன்னா சமஸ்கிருதத்தில் பெயர்கள் வந்து நெடில முடியும். பிராகிருதத்துக்கு போனா என்ன ஆகும்? முருக. ஏன்னா பிராகிருதத்துல வந்து சொற்கள் வந்து குறியில முடியும். நீங்க பெயரை கவனிச்சீங்க அப்படின்னா தமிழ் பெயர்கள் வந்துட்டு அன் அல் அப்படின்ற மாதிரி முடியும். அவன் அவள் மாதிரி அது பேர் அன் அள்ளுன்னு முடியும். அது சரியான தமிழ் பெயர். இப்ப கூட நான் இங்க போயிருந்தப்போ, பிரிஸ்பேன் போயிருந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, என் பொண்ணுக்கு நித்திலான்னு பேர் வச்சிருக்கேங்க, அது தமிழ் பேரா அப்படின்னு. நித்திலம் அப்படின்னு வச்சா அது தமிழ் பேர், நித்தில அப்படின்னு வச்சா அது பிராகிருத பேர், நித்திலா அப்படின்னு வச்சா சமஸ்கிருத பேர்.
வேறுபாடு புரியுது இல்லைங்களா? அப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற பெயர் வந்து இப்ப நம்ம பாக்குறப்போ அதெல்லாம் அந்த மரபை நம்ம மீறினாலும் பழைய பெயர்கள் அந்த மரபு சரியாக இருக்கும். கண்ணன் வருது இல்லைங்களா? இதே நம்ம பிராகிருத பேரெல்லாம் பார்த்தோம்னா ராஜபக்ச, குலசேகர, குறியில முடியுதா? வடக்குல பாத்தீங்கன்னா நெடில முடியும். இப்ப நம்ம ஊர் பிள்ளைகளை நம்ம வடக்கு பேர் தான் வச்சுட்டு இருக்கோம். இப்ப இதையும் வந்து ஒரு அடிப்படையா வச்சுட்டு தமிழ் சொல்லியில் இருக்கக்கூடிய பெயரெல்லாம் இப்படி திருடுறதுன்னா ஒரு விஷயம் பண்ணி நிறைய நூல்களை வந்து திருடி இருக்காங்க, நிறைய சொற்களை திருடி இருக்காங்க. இப்ப மன்னன் வந்து சமஸ்கிருதம் அவருக்கு பிடிக்காது, அதனால அவர் இந்த புகார சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். சில பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது உண்மையை சொன்னோம்னா அவருக்கு பிடிக்காதுங்க, அதனால பக்கத்து வீட்டுக்கார மாதிரியும் பொண்ணு கேட்க வந்த மாதிரியும் பிடிக்காது. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா திராவிடம்னு ஒரு கோட்பாடு சொல்றாங்க இல்லைங்களா? நம்ம எல்லாம் திராவிடர்கள். திராவிடம்ங்கிற சொல்லுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டா ஒரு 3 இடம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்துட்டு தேசியத்துல இருக்கு பாருங்க, திராவிட. இல்லாட்டி தமிழ் தாய் வாழ்த்துல பாருங்க, திராவிடங்கள் திருநாடுன்னு வந்திருக்கு. அதுவும் இல்லாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் பழமையா சொல்லுங்கன்றப்போ குமரில பட்டர்னு ஒருத்தவர் அவரு திராவிடன் பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? குமரில பட்டர் இருக்கா இல்லைங்களா, அவர் வந்து 7வது நூற்றாண்டை சேர்ந்தவர். அவர் வந்து தந்திரவர்த்திகா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்துல அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, மெய்யெழுத்தில் முடியும் தமிழ் சொற்களை உயிரெழுத்தில் முடியுமாறோ தென்பால் வினைமுற்றுகளை சேர்த்தோ வடமொழி சொல்லாக்கி பொருள் கூறுவது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. 7வது நூற்றாண்டே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தமிழ் முதலிய மொழிகளில் இவ்வாறு திருப்பி வேலை செய்யும் நீங்கள் பாரசீக, பார்பர, யவன, ரோமன் சொற்களை என்ன மாற்றி என்ன பொருள் தருவீர்களோ என்று அறியோம் என்று அவர் சொல்றாரு. கிபி 7வது நூற்றாண்டிலேயே இவங்க இந்த வேலை பார்த்ததுக்கான ஒரு சான்றா இருக்கு. இப்படி தமிழ் சொற்கள் எப்படி திருடுறாங்கன்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்ப வந்துட்டுங்க இங்க மேல ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பேருங்க? இது கதவு. மேல இருக்குது என்ன பேரு? சன்னல். தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க, தமிழ்ல சொல்லுங்க. அப்ப என்ன பேரு? தமிழ்ல இருக்கு போய் சாளரமும் கிடையாது, சன்னலும் கிடையாது. அதுக்கு என்ன பேருன்னா, சிலப்பதிகாரத்தை படிக்கிறப்ப அது நமக்கு தெரியணும். தமிழ்ல பாத்தீங்கன்னா இப்போ பாதை இருக்கு இல்லைங்களா, பாதைக்கு வந்து இன்னொரு சொல்லு வந்து அதர் அப்படின்னு ஒரு சொல்லு. அதர்னா பாதை. திருக்குறள்ல பாத்தீங்கன்னா ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையானோடை ஸ்கூல்ல படிச்சிருக்கோமா? அதர்னா என்னன்னா ஆக்கம் இருக்குல்ல, அது வந்து வழி கேட்டு செல்லும் ஊக்கமுடையான்னு கேட்டக்க. நம்ம ஊக்கமுடையான் வந்து எனக்கு இதெல்லாம் வேணும்னு கேட்க வேணாம், பதவி பேரு புகழ் அதே வழி கேட்டு போயிடும். அதர்வினாய் செல்லும் பாதையில போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதர்னா என்ன? பாதை. கால்னா என்ன தமிழ்ல? இது கால்ங்க. இன்னொரு கால் இருக்குல்ல, இல்ல காற்று. கால்னா காற்று, காத்தடிக்கிறது கால்னு சொல்லுவோம். இப்ப இந்த கதவு இருக்குல்ல, இது நமக்கு, நம்ம பூந்து வர்றோம். ஜன்னல் யாருக்கு? காத்து வர்றதுக்கு. திருடங்களும் வருவாங்க, ஆனா நம்ம வைக்கிறது காத்து வர்றதுக்காக. அப்போ இதுக்கு என்ன பேருன்னா, இது வந்து காற்றின் கதவு. அப்ப சிலப்பதிகாரத்துல என்னன்னா ஒரு மாளிகை இருக்குங்க, இந்த மாளிகை முழுக்க சின்ன சின்ன சனலா இருக்கு, நல்லா காத்தடிக்கணும்ன்றதுக்காக. இப்பயும் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு எல்லாம் போனா அந்த மாதிரி இடத்த நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? காத்தடிக்கிறதுக்கான ஒரு இடம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த காத்தடிக்கக்கூடிய மாளிகையை வந்துட்டு என்ன சொல்றாருன்னா கால் அதர் மாளிகை. கால் காற்று, அதர் காற்று வரும் அந்த பாதையோடு கூடிய மாளிகைன்னு சொல்றாங்க. தமிழ்ல காலதர் என்பதுதான் அந்த சென்னலுக்கான பெயர். சரிங்களா? இப்ப இவர் வந்துட்டு குமரில பட்டர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் சொற்களை எப்படின்னா சமஸ்கிருதத்தில் திருடுறாங்கன்றதுக்கு ஒரு 5 சொற்களை உதாரணமா சொல்றாருங்க. அதுல ஒரு சொல் வந்து அதர். அதருங்கிற சொல் வந்து தமிழ்ல பாதைங்கிற அர்த்தத்தோட வருது. அதை திருடி சமஸ்கிருதத்துல அதரான்னு மாத்தி கடக்க இயலாதுங்கிற பொருளை பயன்படுத்துறாங்கன்னு குமரில பட்டர் 7வது நூற்றாண்டுல காட்டி தூக்கிருக்காரு. அப்ப 7வது நூற்றாண்டுல இருந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னா நமக்கு 21வது நூற்றாண்டு கூட தெரியல பாருங்க. யோசிச்சு பாருங்க, தமிழர்களுக்கு தங்கள் வரலாறு என்ன தெரியுது? அப்ப இசை களவு போனது நமக்கு தெரியலங்க, மருத்துவம் களவு போனது தெரியல, பொருளாதாரமும் நிர்வாகமும் களவு போனது தெரியல. இது எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு என்ன கிழமைங்க? இன்னைக்கு சனிக்கிழமை. வாரத்துல இருந்து எத்தனாவது நாள்? எத்தனை பேர் 6வது நாளுங்கிறீங்க, எத்தனை பேர் 7வது நாள்ன்றீங்க? 7வது நாள். 1வது நாள் என்ன? ஞாயிறு. ஆனா இப்ப ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டு கடைசி நாள் என்ன?
ஞாயிறு வந்து உங்களுக்கு கடைசி நாள்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்து எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு 6 நாளா எல்லாத்தையும் படைச்சு முடிச்சுட்டு 7ஆவது நாள் ஓய்வு எடுத்தார். அதனாலதான் வந்துட்டு இந்த நாள் வந்துட்டு ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள்ல வந்துட்டு வேலை செய்யறது பாவ செயல். இன்னும் சொல்லணும் அப்படின்னா யூதர்கள் வந்துட்டு 7ஆம் நாளில் வேலை செய்வன் கொலை செய்யப்பட வேண்டும் சட்டம் எழுதுனாங்க. இப்ப இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது முதலாவது நாள் அப்படின்னு சொன்னா தமிழர்களுடைய காலக்கணக்கு, சரிங்களா? 7ஆவது நாள்னு சொன்னா யூதர்களோட காலக்கணக்கு அல்லது ஐரோப்பியருடைய காலக்கணக்கு. இப்ப உலகம் முழுக்க இன்னைக்கு காலக்கணக்கு இருக்கு இல்லைங்களா? அப்ப யார் அந்த காலக்கணக்கை கண்டுபிடிச்சாங்கன்னு பாக்கணும்னா யாரோட கணக்கு சரியா இருக்குன்னு பாக்கணும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, எதுக்கு இந்த பேர் வந்துச்சு? என்ன கேட்டிருக்கோமா? இந்த நாட்டிலயும் அதே கிழமை தானே, இந்தியாவிலேயும் அதே கிழமை தானே, உலகம் முழுக்க பொதுவாக இருக்கக்கூடிய ஒரே காலக்கணக்கு கிழமை, சரிங்களா? கிழமைக்கு எப்படி பேர் இருந்துச்சு? இந்த கணக்கை யாராவது கண்டுபிடிச்சாங்களா? இதுக்கு நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு யாராவது செஞ்சிருக்கோமா? சிந்திச்சது இல்ல. அது ஐரோப்பிய நாடுகள்ல வந்துட்டு இந்த ஜாதகம் பாக்குறது என்னன்னு சொல்லுவாங்க? ஹாரோஸ்கோப். ஹாரோன் வார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தையினுடைய மூலச்சொல் வந்து கிரேக்க மொழியில இருக்கிற ஹோராங்கிற ஒரு சொல். அந்த ஹோராங்கிற சொல்லுடைய மூலச்சொல் வந்து தமிழ்ல இருக்கக்கூடிய ஓரை அப்படிங்கிற சொல். ஓரைன்னா தமிழ்ல 1 மணி நேரம்னு அர்த்தம். 60 நிமிடங்களை கொண்டது ஒரு ஓரை. இப்ப இந்த ஓரையில பாத்தீங்கன்னா மொத்தம் 7 ஓரை தாங்க. 7 ஓரை இருக்கும். அந்த 8வது ஓரை வரப்போ முதலாவது ஓரை திருப்பி லூப் ஆகும். 7 திருப்பி 7 திருப்பி 7. இப்ப 60 நொடி இருக்கிற மாதிரி அது லூப் ஆகிட்டே இருக்குங்க, சரிங்களா? இந்த ஓரையோட அந்த பேர் நான் சொல்றேன் தமிழ் முறைப்படி. முதலாவது ஓரை வந்து சூரியன், 2வது ஓரை வெள்ளி, 3வது ஓரை புதன், 4வது ஓரை சந்திரன், 5வது ஓரை சனி, 6வது ஓரை குரு, 7வது ஓரை செவ்வாய். வாய்ப்பு இருக்கிறவங்க யாராவது எழுதிக்கீங்க, சரிங்களா? முதலாவது ஓரை வந்து சூரியன், எழுதி பாருங்க. முதல் ஓரை வந்து சூரியன், 2வது ஓரை வந்து சந்திரன், 3வது ஓரை புதன், 4வது ஓரை சந்திரன், 5வது ஓரை சனி, 6வது ஓரை குரு, 7வது ஓரை செவ்வாய்ங்க. இப்ப இதுக்கும் நம்ம வாரத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? நல்லா கவனிங்க. ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்குங்க. இப்போ இந்த 7 ஏழா நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், 1 7, 2 7, 3 7 முழுசா வருங்க. மிச்சம் எத்தனை இருக்கு? 3 இருக்குங்க. இப்ப 4வது இருக்கிறது வந்துட்டு அடுத்த நாளோட தொடக்கங்க. நம்ம தமிழருடைய காலக்கணக்கு எப்படின்னா சூரியன் எப்ப உதிக்குதோ அப்பதான் நாள். சூரியன் மறைகிறது, அதை வச்சுதான் நம்ம காலத்தை கணிப்போம். இவங்க மாதிரி நள்ளிரவுல நம்ம காலம் கணிக்கிறது இல்லை. அப்போ உலகத்தின் முதல் நாள்ல சூரியன் உதிக்குது இல்லைங்களா? உதிக்கிறப்போ அது சூரிய ஓரையில தொடங்குது. அதனால அந்த கிழமைக்கு பேரு ஞாயிறுங்க. முதல் கிழமை ஞாயிறு, ஏன்னா சூரியன்ல தொடங்குது. 2வது கிழமை எங்க தொடங்குதுன்னு நம்ம பார்க்கணும்னா 24ல 21 கழிச்சா 3 போக 4வது என்ன ஓரைங்க இருக்கு? 4வது இருக்கிற ஓரைக்கு பேர் சந்திரனுங்க. 2வது நாள் என்ன? சந்திரன். சந்திரன் கூட இந்த மாதிரி 7 7 போட்டு கூட்டிகிட்டே வந்து கடைசியில என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தது ஞாயிறு, திங்களுக்கு அப்புறம் செவ்வாய் வரும், அப்புறம் புதன் வரும், அப்புறம் வியாழன் வரும், அப்புறம் வெள்ளி வரும், அப்புறம் சனி வரும். உலகம் முழுக்க இன்னைக்கு நாட்காட்டியை பயன்படுத்தினாலும், உலகம் முழுக்க ஒரே மாதிரியான வார நாட்களை பயன்படுத்தினாலும், இந்த நாளுக்கு ஏன் இந்த பெயருங்கிற காரணம் வந்து உலக மொழியில தமிழை தவிர வேற எந்த மொழியிலையும் இல்லை. இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழர்களுடைய வானியல் அறிவை எடுத்துட்டு போயிட்டு இது வட இந்தியாவில் தான் உருவானது. கிபி 2வது நூற்றாண்டு வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு எழுத்து இல்லைங்க. கிபி 4வது நூற்றாண்டு வரைக்கும் எண்கள் வட இந்தியாவில் இல்லைங்க. ஆனா இவர்கள் அத்தனைக்கும் முன்பாக ஒரு 3100 ஆண்டு, கிமு 3100ல இருந்து இந்த மண்ணுக்கு ஒரு காலக்கணக்கு இருக்குங்க. அந்த காலக்கணக்கை முழுவதுமாக ஒரு கூட்டம் வந்து வட இந்தியாவில தான் உருவானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நாமும் வெக்கமே இல்லாம அதை நம்பிட்டு தமிழர்களுடைய கால கணிதத்துக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டுல பேரு ஜோசியம்னு பேருங்க. பறை இசையை கொட்டுபவருக்கு வந்து சாவு மேளம் வாசிக்கிறவர்னு பேரு, கால கணிதம் பண்றவருக்கு வந்து ஜோசியம் பாக்குறவர்னு பேரு, நமக்கு தமிழர்கள்னு பேரு இல்லைங்களா? அப்ப ஒவ்வொரு இடத்திலும் நாம் நமது வரலாற்றை தொடர்ந்து தொலைச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த வரலாறு தொலைந்து போவதை விட ஒரு மிக மோசமான வழி தரக்கூடியது என்னன்னா, இது தொடர்ந்து போகுதுன்ற ஒரு அறிவோ சொரணையோ இல்லாம மக்கள் வாழக்கூடியதுதான். நல்லதொரு வீணை செய்தி அதை நலம் கெட்ட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாருன்னு பாரதியார் அழுகுறாரு. எதுக்கு அழுகுறாருன்னா, இவனுங்க மத்தியில என்ன அறிவோட படைச்சேன்னு அழுகுறாரு. அப்ப நம்மளாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம்?
இல்லைங்களா? அப்போ ஒரு அறிவு, ஒரு ஆற்றல், ஒரு கலை வெளிமண்ணில் இருந்து வந்தா அதை இருக்கரம் கூப்பி வரவேற்று வணங்கி காலில் உண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய நமது மக்கள், நமது மண்ணில் வந்துட்டு ஒரு அறிவு இருக்குன்னா அதை நம்ம எப்படி பாக்குறோம்? நம்ம குழந்தைங்களுக்கு அதை சொல்லி தரதுக்கு தயாரா இருக்கிறோமா? ஒரு கலை வடிவத்தை ஒருத்தவங்க நடத்துறப்போ அந்த கலைக்கு வந்து நம்ம சாதி மதம் பார்க்காம ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோமா? ஒரு மனிதன் தனது தாய்மொழியிலே பேசப்படும் பொழுது அவன் இழிவு செய்யப்படுகின்றான் என்றால் அதை விட பெரிய அவலம் கிடையாது. அந்த இழிவை அவனது பெற்றோர்களே செய்கிறார்கள் என்றால் அதை விட மோசமான ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல இருக்க முடியாதுங்க. இந்த சமுதாயம் இன்னைக்கு கெட்டு குட்டிச்சோரா போய் ஒண்ணுமே இல்லாம போயிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்முடைய அடிமை மோகம் தான். ஒரே செயல் ஒரு இந்தியன் செஞ்சா அதுல வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல வேண்டியது, அதே வெளிநாட்டுல இருந்து செஞ்சா ஆக ஓகோன்னு சொல்ல வேண்டியது. நம்முடைய வாழ்நாள் வச்சு என்ன தெரியுமா, இவனாவது பூட்ஸ் போட்டவன்ட்டு வேலை பார்க்க வேண்டியது. இந்தியாங்கிற நாடு வந்துட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு குழந்தைகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விற்பனை சாலையாக இருக்கு. இந்த ஐரோப்பிய நாட்டுல நமக்கு என்ன பெருமை தெரியுமா, அந்த நிறுவனத்துல சிஇஓ வந்துட்டு இந்தியாக்காரன், இந்த நிறுவனத்துல சிஇஓ இந்தியாக்காரன், இந்த நிறுவனத்துல சிஇஓ இந்தியாக்காரன். எந்த நிறுவனத்துல முதலாளி இங்க இந்தியாக்காரன்? ஒரு நிறுவனத்தை நடத்துவது அளவுக்கு உனக்கு அறிவு இருந்தா கூட நீ ஒரு நிறுவனத்தை தொடங்க மாட்டேன்னு உட்கார்ந்துருக்கேன்னா உன்னோட பெரிய அடிமை இந்த உலகத்துல இருக்க முடியுமா? இதை எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படின்னா நம்முடைய கல்வி முறையிலிருந்து உருவாக்கி இருக்காங்க. 1825 ஆண்டு வரைக்கும் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தனி கல்வி முறை இருந்தது. அதற்கு பின்னாடி மெக்காலே அந்த கல்வி முறையை கொண்டு வர்றப்ப என்ன சொல்றாருன்னா, நிறத்தாலும் உடலாலும் இந்தியர்களாகவும் மனதால் ஐரோப்பியர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு புதிய இனத்தை நாம் உருவாக போகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொல்ற அந்த காலகட்டம் வரைக்கும் இந்தியா வந்துட்டு ஐரோப்பிய ஆதிக்கத்தை ஏத்துக்கல, மற்றவங்களை அயல்நாட்டியராக தான் பார்த்தாங்க. இன்னைக்கு நாம் வந்துட்டு நம்ம யார் வந்து ஆட்சி செய்தார்களோ அவர்களுக்கு கீழே வேலையை பார்க்கக்கூடியது. நம்ம ஒரு நாட்டுக்கு வரலாம், வாழலாம், வளரலாம், ஆட்சி செய்யலாம். ஒரு நாட்டுல ஒரு தொண்டை வேலை பார்க்கிறேன்றத பெருமிதமாக சொல்லக்கூடிய ஒரே மனநிலை வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. இந்த மனநிலை வீழ்த்தப்படும் வரை நாம வந்து மேல வர முடியாது. நமக்கு உண்மையிலேயே சூடு சோரணை ஒரு காலத்தில் இருந்தது என்பதையாவது நமது குழந்தைங்களுக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு மக்களை நீங்க வந்து மேல கொண்டு வரணும்னா மன எழுச்சிங்கிறது மிக மிக அவசியமானது. ஒரு மனிதனிடம் அனைத்து செல்வமும் இருந்து ஒரு ஆழ்மன எழுச்சி மட்டும் இல்லாட்டி அவன் ஒண்ணும் இல்லாம போயிடுவான். ஒரு மனுஷன் கிட்டக்க எதுவுமே இல்லை, ஆனா தனக்கு வந்துட்டு ஒரு அறிவு இருக்கு, தனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு, தனக்குன்னு ஒரு பாதை இருக்குது, தனக்குன்னு ஒரு பயணம் இருக்குது, தனக்குன்னு ஒரு கடந்த காலம் இருக்குது, அவனாலேயும் முடியும்னு அந்த மனிதன் நினைக்கின்ற பொழுது அவனுடைய வெற்றியை இந்த உலகத்தில் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நமது குழந்தைகளை நாம் வளர்க்கிறோம், வாழ வைக்கிறோம். ஆனால் அது வேலைக்காரர்களாகவா முதலாளிகளா என்பது நாம் அவர்களுக்கு சொல்லித்தர கூட நம்மளோட வரலாறுல தான் இருக்கு. அதனால் பெற்றோர்களே நீங்களும் வரலாற்றை படிங்க, உங்க குழந்தைங்களுக்கு படிப்பீங்க. நமது வேர்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய மிக முக்கியமான வேலையை அவர்களுக்கு கடத்தவில்லை என்றால் இந்த தாவரம் அடியோடு அழிவதை யாருமே தடுத்து விட முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி.